திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நெக்ஸ்ட் ஜென் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்துல என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்துட்டீங்கன்னா புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் இந்த மாதம் அந்நியின் போல 3 கேரக்டர் எடுக்க போறார். அதாவது இப்ப 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதியில, 20ஆம் தேதி வரைக்கும் வக்ரம் நிவர்த்தியாகி தன்னுடைய சொந்த வீட்டிலேயே இருக்கிறார். அதே போல 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா குருவோட சேர்ந்து நிக்க போறார். அதாவது 7ஆம் தேதி வரைக்கும் வக்ரகதி அப்படிங்கிறது கொஞ்சம் வில்லத்தனமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர், அந்நியன் கேரக்டர்ல இருக்க போறார். அதே போல 20ஆம் தேதி வரைக்கும் பாத்தீங்கன்னா புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல இருக்கும்போது புதன் தான் காதல் கிரகம், அதனால நல்லா ரொமான்டிக்காவும் இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கொடுத்துறாரு. அதே போல பாத்துட்டீங்கன்னா அடுத்தது பாருங்க அம்பியாட்டம். ஏன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஐயத்தன்மை தானே, ரொம்ப நல்ல ஒழுக்கங்களை சொல்லிக் கொடுக்கக்கூடியவர். அப்ப புதன் யாரோட சேர்றாரோ அவருடைய குணங்கள் அப்படியே இருக்குன்னு இருக்கு. அப்ப குருவோட சேரும் பொழுது அம்பி கேரக்டர்ல மாற போறாரு. சோ இதெல்லாம் பாத்துட்டீங்கன்னா ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் மாசம் மாசம் அப்படியே லைட்டா மாறும். அப்ப என்ன நடக்கும் அப்படிங்கறதையும் நம்ம பாத்திரலாம். அதே போல பெரிய சர்ப்ரைஸான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா 7.5 சனி எங்களுக்கு வந்தது வந்து எங்களுக்கு நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் ஒரு ஜாக்பாட்டா, யாருக்கெல்லாம் 7.5 சனி வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப மோசமா இருக்கும் அவர்களுக்கு எல்லாம் இந்த சனி பகவான் 10ஆம் தேதி வக்ரகதி அடைகிறார். அப்போ சனி வக்ரம் ஆகும் பொழுது யாருக்கெல்லாம் சனி மாறினதுல இருந்து நல்லா இல்லையோ அவர்களுக்கெல்லாம் இந்த சனி வக்ரகதி 10ஆம் தேதியில இருந்து 136 நாட்கள் யோகத்தை கொடுக்க ரெடியா இருக்காருன்னு அர்த்தம். அப்போ உங்க ஜாதகத்திலேயே பாத்துக்கோங்க, சனி வக்ரமாக இருந்தால் மிகப்பெரிய யோகத்தை கண்டிப்பாக சனி பகவான் கொடுத்தே தீர்வார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அதே போல நான் எல்லா போன வீடியோஸ்லயும் நான் கொடுத்திருந்தேன், சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு. பெண் குழந்தைகளையும் ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும், பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமா இருங்க. கணவன் மனைவிக்கு நிறைய சந்தேக குணங்களும் அதே போல பாத்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளும் வரும். இது ஒவ்வொரு ராசிக்கு தனிப்பட்ட முறையில கொடுத்திருந்தேன். அது போல இப்ப நிறைய விஷயங்கள் வந்து நம்ம இன்ஸ்டாகிராம்ல நியூஸ்ல எல்லாத்துலயுமே நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னும் இதனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இருக்கு. இன்னும் நீங்க இந்த ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த சுக்கிரன் கேது சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு சரியில்லாத ஒரு சேர்க்கை, பெண் சாபத்தினுடைய உச்சத்தினுடைய சேர்க்கை, ராகுவும் பார்க்கறதுனால அதே இடத்தை செவ்வாயும் பார்க்கறதுனால இதோட ஃபோர்ஸ் வந்து இன்னும் அதிகமாக போகுது. சோ ஆடி 16ஆம் தேதி வரைக்கும் நீங்க கொஞ்சம் ரொம்ப கவனமா இருக்க வேண்டும் அப்படிங்கறதை நான் சொல்லிக்கிறேன். செவ்வாய் பகவான் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னாலும் உங்களுக்கு வந்து ரிஷபத்துல இருக்கார். 17ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா அவர் மிதுன வீட்டுக்கு வந்துடுறாரு. சோ குரு சூரியன் 2 பேருமே சேர்ந்து சிவராஜ யோகத்தோட சேர்ந்து கடக ராசியில இருக்கார். 20ஆம் தேதிக்கு மேல புதன் அங்க வரும் பொழுது புதன் சூரியனும் சேர்ந்து புதாத்திய யோகத்தையும், இந்த 3 கிரக கூட்டணி சேர்க்கை அப்படிங்கிறது பினான்சியல் லெவல்ல பெரிய லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு சேர்க்கையும், அதுவும் பெரிய எதிர்பாராத யோகத்தை கொடுக்கக்கூடிய சேர்க்கை அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. இது எல்லாருக்குமே ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணிட்டு தான் போகும், ஏதாவது ஒரு வழியில நல்லது பண்ணி கொடுத்ததே தீரும். அது யாராருக்கு எப்படி கொடுக்க போறாங்க அப்படிங்கறத நாம இந்த பதிவுல முழுமையாக பார்க்கலாம். மகர ராசிக்கு உண்டான ஆடி மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். மகர ராசியை பொறுத்த வரைக்கும் பாத்துட்டீங்கன்னா ராசியை குரு பார்க்கிறார் அப்படிங்கிறதே வந்து மிகப்பெரிய ஒரு அமைப்பு. என்னங்க ராசியை குரு பார்த்தாலும் ஒண்ணும் நடக்க மாட்டேங்குது, மூவிங் கம்மியா இருக்குது அப்படிங்கிறது ஒரு சிலருக்கு இருந்தாலும் கூட 80% மகர ராசிக்காரர்களுக்கு மூவிங் சூப்பரா இருக்கு. சரி, இப்ப என்னன்னா உங்க ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி அடைகிறார் 10ஆம் தேதி. யாருக்கெல்லாம் மூவிங் இல்லாம இருக்கோ அவங்க எல்லாம் போய் பாருங்க, உங்க ஜாதகத்துல சனி வக்ரமாக இருப்பார் அல்லது வக்ர கிரகத்தினுடைய சேர்ந்து இருப்பார் அல்லது ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு சனி கெட்டிருப்பார் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ சனி கெட போறாருன்னு அர்த்தம். அப்போ உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார். கெட்டவன் கெட்டால் கிட்டிடும் ராஜயோகம்னு சொல்றது போல உங்க ஜாதகத்துல சனி வக்ரகதி அடைந்திருந்தால் வரக்கூடிய ஆடி மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 136 நாட்கள் உங்களுக்கு உண்டான ஜாக்பாட் மாதம். நிறைய கான்டாக்ட் வரும். ஏன்னா 3ஆம் இடத்துல இருக்கார், பெரிய பெரிய மனிதர்களுடைய தொடர்புகள் வரும். குரு பாக்குறாரு நடத்த. அப்ப பெரிய ஆட்களுடைய தொடர்பு, இறைவனுடைய கடாட்சங்கள், மேக்சிமம் ராசி அதிபதி, லக்னாதிபதி, லக்னம், இது எல்லாத்தையும் குரு பார்க்குது. அல்லது இதுல ஏதோ ஒண்ணு குரு பார்த்தாலும் என்ன பிரச்சனையாக இருந்தாலும் தெய்வம் நம்ம கூட இருக்குன்னு அர்த்தம். ஒரு ஜாதகத்துல ஒரு லக்னத்தையோ லக்னாதிபதியோ குரு பார்த்து பிறக்கிறாங்க அப்படின்னா போன பிரிவிலேயே அவங்களுக்கு நிறைய தெய்வ கடாட்சம் இருக்கு, தெய்வங்களுக்கு நிறைய பண்ணியிருப்பாங்க, புண்ணிய காரியங்கள் நிறைய பண்ணியிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு இந்த பிறவியில தெய்வங்கள் துணையிருந்து காப்பாத்தி கொடுக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. கெட்ட விஷயம் நெருங்கவே விடாதுங்க. எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறாங்க, என்னென்னமோ வழியில சம்பாதிக்கிறாங்க. ஆனா இந்த குரு பார்வைகள் இருக்கும் பொழுது நல்ல வழியில மட்டும்தான் வரும். ஆனா வர்றது நிரந்தரமா இருக்கும். நம்மளுடைய வம்சாவளிகளுக்கு எந்த ஒரு கருமாவையும் ஏத்தாத மாதிரிதான் வந்து இந்த குரு பார்வை அப்படிங்கிற அமைப்பு. அப்ப அப்படி பார்க்கும்பொழுது மகர ராசிக்கு இந்த மாதம் லக்னத்தையும் லக்னாதிபதியும் 2 பேர்த்தையுமே பாத்துட்டீங்க. அதாவது ராசியும் ராசி அதிபதி இது 2க்குமே பொருந்தும். லக்னம் ராசி 2க்குமே நீங்க ஈக்குவல் பண்ணிக்கலாம்.
ரெண்டு பேரையுமே பாத்துட்டீங்கன்னா குரு பார்க்கும் பொழுது இப்போ இந்த காலகட்டங்கள்ல சனி வக்ரமும் ஆகி இருந்தால் பெரிய யோகத்தை கொடுக்க போகிறார், உங்க தேவைகளை பூர்த்தி பண்ண போகிறார் அப்படிங்கிற அமைப்புகளும் உண்டு. அடுத்தது பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய் 4ஆம் அதிபதி 5ல இருக்கார், அதுக்கப்புறம் 6க்கு போக போறார். 4 கூட 5ல இருக்கிற வரைக்கும் வீடு மனை சொத்துக்கள் சார்ந்தது, குழந்தைகள் சார்ந்த விஷயத்துல ஒரு சக்சஸ் கிடைக்கிறது, இதனுடைய எண்ணங்கள் நிறைய ஓடிட்டு இருக்கிறது, மனசு கொஞ்சம் திருப்தி ஆகிறது, என்னதான் இருந்தாலும் பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மனோ தைரியத்தை அதிகப்படுத்தி கொடுப்பது, இதெல்லாம் இந்த செவ்வாய் செய்வார். அதுக்கப்புறம் பாத்துட்டீங்கன்னா இந்த 17ஆம் தேதிக்கு மேல 6க்கு போயிடுவார். அப்ப 4ஆம் அதிபதி 6க்கு போறாருன்னா கடன் வாங்குறதுக்கு சிறந்த காலம் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஒரு பேங்க் லோன் வாங்குறீங்க, ஒரு பினான்ஸ் லோன் வாங்குறீங்க, ஒரு ரொம்ப எமர்ஜென்சி ஏதாவது வச்சு ஒரு பணம் கிடைக்கணும், கிடைக்க மாட்டேங்குது, ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்க மாட்டேங்குதுன்னு நினைச்சீங்கன்னா இந்த 17ஆம் தேதிக்கு மேல கேளுங்க, கண்டிப்பா கிடைக்கும். அதே போல உடம்பு ஆரோக்கியத்துல மகர ராசிக்காரங்க 17ஆம் தேதிக்கு ரொம்ப கவனமா இருக்கணும். ஏதாவது உடல் தொந்தரவுகள் வராது இப்படிங்கிற வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அப்படிங்கிறதும் உண்டு. பெருசா வேலை சார்ந்த விஷயத்துல 7 மற்றும் 10ஆம் அதிபதியான புதன் அதே இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் வேலை மாற்றங்கள் செய்யறதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளும் கிடைக்கும். அது போல உங்களுக்கு செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் லாபத்தையும் குறிக்கக்கூடியவர் இல்லையா? அப்ப லாபத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்க போகிறார். எதிர்பார்த்த லாபங்கள் கிடைக்க போகுது. அதுவும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் உங்களுக்கு இந்த புதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 3 விதமாக பிரிவர். அதாவது வக்கரகதியில் இருக்க போறார் 7ஆம் தேதி வரைக்கும், 7ல இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் ஆட்சி பலம் பெறுவார். 20ஆம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு வந்துடுவார். அப்ப 6ஆம் இடத்துல இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் புதனுக்கு வந்து மூவிங் கம்மியாக இருந்தாலும் 20ஆம் தேதிக்கு மேல உங்களுக்கு புதனும் 7ஆம் வீட்டுக்கு வரும்போது வேலை வாய்ப்புல சூப்பரா இருக்கும். வேலையில இருந்த பிரச்சனைகள் விலகும். புதிய வேலை வாய்ப்புகளுக்குண்டான அமைப்புகளை நீங்க ஏற்படுத்திக்குவீங்க. ஒரு வேலை மாற்றம் பண்ணலாம்னு இருக்கீங்க, தாராளமா மாறி போகலாம். இப்ப பாருங்க 9ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது தன்னுடைய சொந்த ஊரை விட்டு இன்னொரு மாவட்டம் தாண்டி போற இடமெல்லாம் 9ஆம் இடம் தான். அப்போ ஒரு மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டம் போய் வேலை செய்யலான்னு இருக்கும், தாராளமா போகலாம். உயர்கல்வி படிக்கிறதுக்கு உண்டான விஷயங்களுக்காக நம்ம ஒரு ஊர் விட்டு ஊர் போறோம், ஏதாவது ஒரு சேஞ்சஸ், எங்க மன திருப்திக்காக நான் வெளியே போலான்னு இருக்கு அப்படின்னா தாராளமாக இந்த மாதத்தை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். மாற்றத்தை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறது மகர ராசிக்கு இந்த மாதம் நடக்கும் அப்படிங்கிற அமைப்புகள் உண்டு. ரொம்ப கிங்கா வேலை செய்யக்கூடிய அடுத்த கிரகம் எதுன்னா சுக்ரன் கேது. 5, 10 குடையவர். ரொம்ப கவனமா பாத்துக்கணும். 8ஆம் இடம்னு சொல்லக்கூடிய அவமானம் சொல்லக்கூடிய இடத்துல இருக்கார். 17ஆம் தேதி வரைக்கும் சனியினுடைய 4ஆம் பார்வையில் இருக்கார். அப்போ 5ஆம் இடங்கிறது குழந்தைகளா, 10ஆம் இடங்கிறது தொழிலா, ஒன்னா குழந்தைகள் ரீதியாக கொஞ்சம் பிரச்சனைகளும் அல்லது தொழில் ரீதியாக ஒரு பிரச்சனைகளையும் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் அது 8ஆம் இடத்தில் இருக்கும்போது அதன் மூலமா ஒரு அவமானத்தை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. மத்த எல்லாமே மகரத்துக்கு பிளஸ், மற்றது எல்லாமே பிளஸ் கொஞ்சம் உடம்பு ஆரோக்கியத்துல பாத்துக்கணும். ஒருவேளை உங்களுக்குமே ஏதாவது உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம், குழந்தைகளுக்கு ஏதாவது உடம்பு ஆரோக்கிய பிரச்சனைகள் வரலாம், தொழில ஏமாற்றங்கள் நடக்கலாம், தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஏதாவது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் கிடைக்கலாம். சோ இந்த நேர காலகட்டங்கள்ல ஒரு ஆடி மாதம் 16ஆம் தேதி வரைக்கும் இந்த விஷயத்துல தலையிடாம இருக்கிறது நல்லது. இந்த சுக்கிரன் ராகு, சுக்கிரன் கேது, சுக்கிரன் சாரத்தில் ராகு கேதுக்கள், சுக்கிரனுக்கு திரிகோணத்தில் ராகு கேதுகள், இதெல்லாம் பெண் சாபத்தினுடைய வம்சாவளி சாபம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் இருந்ததுன்னா கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க. அது உங்க குழந்தைகளுக்கு அது இருக்கு அப்படின்னாலும் சரி, அல்லது உங்களுக்கு இருக்குது அப்படின்னாலும் சரி, யாருக்கு வீட்டில் இருந்தாலும் அதனுடைய ஒருத்தருக்கு இருந்தாலும் அந்த ஒருத்தருக்கு இருக்காது, கண்டிப்பா இருந்தா எல்லாருக்குமே இருக்கு. ஏன்னா இது வந்து வம்சாவளி சாபம். அப்பாக்கு இருந்ததுன்னா கண்டிப்பா அம்மாக்கு இருக்கும், குழந்தைகளுக்கு இருக்கும், பேரனுக்கு இருக்கும், பேத்திக்கு இருக்கும், அப்படியே போய்கிட்டே இருக்கும். சோ இது வந்து ஒரு 7, 8 தலைக்கட்டு அப்படியே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். அப்ப அதனுடைய தாக்கங்கள் இப்போ உங்களுக்கு இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகும். சோ இப்படி இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். சின்ன ஒரு அவமானமோ ஏதோ ஒரு குழந்தைகள்னாலயோ அல்லது வந்து பெண்கள்னாலயோ ஆண்கள்னாலயோ கொஞ்சம் அவமானப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. சோ அதனால மகர ராசிக்காரர்கள் இந்த மாதம் இது மட்டும்தான் கொஞ்சம் மைனஸா இருக்கே தவிர மற்றபடி பாத்துட்டீங்கன்னா தாராளமாக பணவரவு, பொருளாதாரம் இதெல்லாம் சனி வக்கரகதி ஆனதுக்கு அப்புறம் வளர்ச்சியே 7.5 சனி முடிஞ்சும் எங்களுக்கு வளர்ச்சி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு கூட வளர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் நடக்கும். ஏன் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வக்ரம் அப்படின்னால திரும்பி, அதாவது எதிர்முனையில் செயல்படக்கூடியது. நல்லா இல்லைன்னா கண்டிப்பா நல்லா இருக்கிறதுக்கு உண்டான நேர காலங்கள் வந்துட்டு இருக்கு அப்படிங்கறத எடுத்துக்கோங்க. சரி, இவங்க வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம். உங்க ஊர்ல வாராகி அம்மன் இல்ல அப்படின்னாலும் பரவாயில்ல, நான் பஞ்சமிக்கு தான் செய்வேன், நான் செவ்வாய்க்கிழமை தான் செய்வேன் அப்படிங்கறதெல்லாம் கணக்கு எடுத்துக்க வேண்டாம். ஆடி மாதம் ஒரு 16ஆம் தேதி வரைக்கும் நேரங்காலங்கள் கொஞ்சம் சரியில்லாம இருக்கிறதுனால 16 நாட்களும் ஒரு விரத முறையாக இருந்து நீங்க பண்ணலாம். அல்லது வந்து 16 நாளும் வாராகி அம்மன் வீட்டுல பூஜை பண்ணலாம். இப்ப எல்லா பக்கமே பாத்தீங்கன்னா வாராகி அம்மனுடைய கோயில் நிறைய வந்துருச்சு. வீட்லயே நிறைய பேர் சிலைகள், போட்டோஸ் எல்லாமே வச்சு வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க. ஃபர்ஸ்ட் கூட பயந்துக்குவாங்க. இப்பெல்லாம் எல்லாருமே பாத்தீங்கன்னா அந்த அம்மாவனுடைய அருள் நிறைய இருக்கிறதுனால வீட்லயே வச்சு எல்லாரும் வழிபாடு பண்ணிட்டு இருக்கோம். சோ அப்படி இருந்தாலும் நீங்க வாராகி அம்மனுடைய வழிபாடு
ஏன்னா ஒரு 10 நிமிஷம் 5ல இருந்து ஒரு 10 நிமிஷம் அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்களுடைய மூல மந்திரத்தை ஒரு 108 முறை அல்லது அவர்களுக்கு உண்டான மந்திரங்கள் ஏதாவது சொல்லி வழிபாடு பண்றது ரொம்ப விசேஷம். அதுவும் பண்ண முடியலையா, யூடியூப்லயாவது அவங்களுடைய ஏதாவது ஒரு பாடல்களோ ஒரு மந்திரங்களோ ஏதோ ஒண்ணு போட்டுக்கிட்டு நீங்க பாட்டுக்கு உங்களுடைய வேலைகளை அதை கூர்ந்து கவனிச்சுக்கிட்டே உங்க வேலைகளை செய்யும் பொழுது உங்க குடும்பத்துல இருக்கக்கூடியவர்களுடைய ஜாதகத்தில் யாருக்கு இந்த மாற்றங்கள், அதாவது இந்த மாதிரி சுக்கிரன் கேது சேர்க்கை, சுக்கிரன் ராகு சேர்க்கையில இருக்கு இல்லைங்களா, அதனால பாதிப்பு வர்றது இருந்தாலும் உங்க வீட்டில் இந்த வராகியினுடைய அந்த பாடல்களோ அந்த மந்திரங்களோ ஒழிக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கெட்ட ஆறா கெட்ட விஷயங்கள்ல இருந்து வெளியே போறதுக்கு அதிக வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த தெய்வம் அப்படிங்கிறது ஏற்படுத்தி கொடுக்கும். மேக்சிமம் ஒயிட் கலர் கொஞ்சம் நல்லா சக்சஸ் ஆகுது. அதே போல இந்த மாதிரி ரெட் கலர், கொஞ்சம் பிங்க், இதெல்லாம் கொஞ்சம் ஓவராலா உங்களுக்கு நல்லா இருக்கக்கூடிய ஒரு கலர்ஸா இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் பயன்படுத்தி கொஞ்சம் சக்சஸ் ஆயிக்கோங்க. இதெல்லாமே உங்க ஜாதக ரீதியாகவும் சாபத்திகள் ரீதியாகவும் சொல்லக்கூடிய கருத்துக்கள் சிறிது மாறுபடலாம். நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருவடிகளில்